தூத்துக்குடி ஓசூரை தொடர்ந்து கோவையில் முதலீட்டாளர்கள் மாநாடு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டரை மேலும் உயர்த்தும் தமிழ்நாடு அரசின் சீரிய முன்னெடுப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக்கிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு தொலைநோக்கு பார்வையுடன் திட்டங்களை தீட்டி வருகிறது. முதல் 2 மாநாடுகளில் ரூபாய் 56,000 கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை ஈர்த்ததை தொடர்ந்து இதனை மேலும் அதிகரிக்கும் வகையில் களம் இறங்கியுள்ளது TN ரைசிங். அந்த வகையில் நவீன தொழில் நகரமாக மாறி வரும் கோவை மாவட்டம் மின்னணுவியல், பொது உற்பத்தி, ஜவுளி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கிட முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது இந்த மாநாடு. 3வது முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் கோவையின் கடைக்கோடி கிராமத்தில் உள்ள சிறு தொழில் முனைவோரும் நிறுவனங்களும் உலகளாவிய தொழில் மதிப்பு சங்கிலியுடன் இணைவதற்கான மாபெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கோட்பாட்டின் வழி நடக்கும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தென்னிந்தியாவின் மான்செஸ்டரை மேலும் உயர்த்தும் தமிழ்நாடு அரசின் சீரிய முன்னெடுப்பு. 43,844 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் மூலமா 1,709,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக வருக